வாஸ்து பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாஸ்து பார்த்து வீடு கட்டியும் பல பிரச்சனைகள் இருக்குன்னு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒரு வழி சொல்லுங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் தசாபுத்தி சரியில்லைன்னா வரும் பிரச்சனை. நிறைய பேர் நான்லாம் பார்த்துட்டேன், வாஸ்து பார்த்து நல்லா அற்புதமாக எல்லாமே வாஸ்துபடியாக கட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. யாருக்காவது விற்றுட்டு அவன் வந்து ஜம்முன்னு இருப்பான், இவன் வெளியில் போயிடுவான். தசாபுத்திகள்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். வாஸ்து முக்கியமாக வச்சுக்கோங்க. நான் தப்பாலாம் சொல்ல. வாஸ்துன்றது அக்னி மூலை, குபேர மூலை, ஈசானிய மூலை, வடமேற்கு மூலை, இவ்வளோ தான் பிரிச்சுக்கணும். எளிய வழி சொல்கிறேன். வாஸ்துல உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இப்போ இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. பிளாட்டுக்குள்ளே இருக்கீங்க, பிளாட் இல்லை, ஃப்ளாட்டுக்குள்ளே வாஸ்துவில் பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுங்க, அந்த பில்டிங்கில் இப்போ இந்த ரூம் இருக்குது, எல்லா ரூம்லையும் என்ன பண்ணுங்க, அந்த பைப்பு மாதிரி ஒன்று போட்டுருங்க. உடனே உங்களுக்கு அழகு கெடுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிவிசி பைப்பில் எலக்ட்ரிக்கல் ஓடும்ல, அது மாதிரி பைப் போட்டு சிம்பிள் வழி, அதுக்குள்ளே செப்பு கம்பியை உள்ளே விட்டுருங்க. ரொம்ப சீப்பாக தான் ஆகும். செப்பு கம்பி நல்ல தடி கம்பியை விட்டு ஈசானியம் பக்கத்தில் அந்த செப்பு கம்பியை டேப்பிங் அடிச்சிருங்க. செவுத்தில் மேலே வைக்க முடியுமா இல்லை கீழே வச்சா மேலே மேட்டு போட முடியுமான்னு பாருங்கள். அது உங்கள் இஷ்டம், எனக்கு தெரியாது. எனக்கு ஐடியா கொடுக்க தான் தெரியும். அதுபோல் எல்லா ரூமுக்கும் போட்டுருங்க. பாத்ரூமுக்கு போட்டுருங்க, கிச்சனுக்கு போட்டுருங்க, ஹாலுக்கு போட்டுருங்க, எல்லா ரூம்லேயும் இருக்கட்டும். எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் செப்பு கம்பிகள் போட்டு இது மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இல்லை வீடை சுற்றி இடம் இருக்குன்னா வீடை சுற்றி போட்டுருங்க மண்ணுக்குள்ளே. ஈசானியத்துலேருந்து அந்த டேப்பிங் அடிக்கணும். 2 கம்பியை வச்சு டேப்பிங் அடித்து, கருப்பு இது டேப்பிங், எல்லா டேப்பிங் அடித்து அந்த பிவிசியில் போட்டு, ஒன்றும் கரண்ட்லாம் வராது. அதில் அந்த செப்பு கம்பிக்கு அந்த வாஸ்துவை வந்து நிலைநிறுத்தும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப சீப்பாக இருக்கும். செப்பு கம்பி என்ன வரப்போகுது, பிவிசி பைப் என்ன வரப்போகுது. வேணுன்றவங்க பண்ணுங்க. இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு கணபதி யந்திரம்னு கேளுங்க. மகா கணபதி யந்திரம் அதிகபட்சமாக 50 ரூபாந்து 500 ரூபாய். சிலருக்கு அது உங்கள் வசதி, தங்கத்தில் எழுதிங்கன்னா அது விலை அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மகா கணபதி யந்திரம், மச்ச வாஸ்து யந்திரம். மச்ச வாஸ்து யந்திரம் வந்து எதில் வரும்னா தெலுங்கில் வரும், மீன் போட்டிருக்கும். கணபதி யந்திரத்தை மேலே வச்சுருங்க, மச்ச வாஸ்து யந்திரத்தை கீழே வச்சுருங்க. இப்படி கணபதி யந்திரம், இது மச்ச வாஸ்து யந்திரம். நல்ல ஃப்ரேம் போட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே இதுதான் வாசப்படி இருக்கு இல்லையா, அங்கே அந்த உள் வாசலில் மாட்டிட்டு டெய்லி ஒரு ஊதுவத்தி காட்டுங்க, போதும். சூப்பராகிடும். ஒன்று செப்பு கம்பியில் கட்டம் போட்டுருங்க, இல்லை 2ம் பண்ணிக்க. நிறைய நிம்மதி கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்பலாம் செலவு பண்ணி, இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கீங்க வீடு, வாஸ்துபடினா அதை இடித்து இதை இடிச்செல்லாம் மாட்டாதீங்க. எளிமைப்படுத்தப்பட்ட வாஸ்துக்கு பலம் உண்டு. செஞ்சு பாருங்கள், நிறைய நல்லது நடக்கும்.